சீக்கிரம் போகணும். அதனால அவருக்கு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு போவார். அதனால சீக்கிரம் முடிக்கலாம். உங்களுக்கு முகூர்த்தா, வாஸ்து, அப்புறம் ஜெம் ஸ்டோன்ஸ், பரிகாரங்கள், டெம்பிள்ஸ், இந்த 4 போர்ஷன் உங்களுக்கு நோட்ஸ் கொடுக்க முடியாத சூழல். ஏன்னாக்கா நோட்ஸ் கொடுத்தேன்னா அதை நான் தரோவா எக்ஸ்பிளைன் பண்ண போகணும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது போர்ஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் ஜாஸ்தி எடுத்துக்கும். இந்த 4 போர்ஷன்ஸ்க்கு சார் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவார். வீக் மந்த்லி ஒன்ஸ் என்னவோ அந்த டேட்டில் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை 4 நாளில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி சைடு தான் கரெக்ட். ஏன்னாக்கா நான் அவசரமாக சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது, இந்த சப்ஜெக்ட் கம்ப்ளீட் ஆகாது. எனக்கெல்லாம் பஹைட் ஆகிட்டு இருக்கு, நான் டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன், உங்களுக்கு அது ரீச் ஆகாது. அதுக்காக சிம்பிளாக இன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஐயா வந்திருக்காரு, ஐயா சீக்கிரம் போகணும். அதனால வாஸ்து, ஜெம் ஸ்டோன்ஸ் அண்ட் ரெமிடிஸ் இது வெறும் நான் பேசுகிறேன், கேட்டுக்கோங்க, ரெக்கார்டாக இருக்கும். ஓகே, நான் நோட்ஸ் கொடுக்குறப்ப அந்த நோட்ஸோட இதை இந்த வச்சுட்டு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிடும். ஓகே, இந்த 3 சப்ஜெக்டை நீ கவர் பண்ணலாம். ஓகே, வாஸ்து அப்படின்னாக்கா இட் இஸ் நத்திங் பட் வாசிஸ்வ ஸ்தலா, வாழுகின்ற இடம், அவ்வளோதான். அதுக்கு மீனிங்கே அவ்வளோதான். வாஸ்துனாக்கா வாழுகின்ற இடம் அப்படின்னு பொருள். ஓகே, இப்போ வாழுகின்ற இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம இந்த சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இந்த எனர்ஜி எல்லாம் பூமி மேலே ஒர்க் ஆகுது இல்லைங்களா? இந்த பூமி மேலே ஒர்க் ஆகும்போது பூமி மேலே அந்த எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, அந்த எனர்ஜியை நம்ம வீட்டுக்கு எப்படி பயன்படுத்திக்கிறது, அவ்வளோதான். இப்போ பூமி மேலே இந்த எனர்ஜி ஃப்ளோ இருக்குங்களா, இது நார்த் சவுத் போல் இல்லைங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு நார்த் டு சவுத் ஃப்ளோ ஆகும். ஓகே, இப்போ நார்த் பக்கம் தலையை வச்சுன்னு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே படுத்தாலும் சரி, இங்கே படுக்கிறீங்கனாலும் சரி, இங்கே படுக்கிறனாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, இங்கே இருந்தாலும் சரி, நார்த் பக்கம் தலையை வச்சுன்னு படுக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு காலெல்லாம் தலைக்கு போகும், ரிவர்ஸ் ப்ரோசஸ் ஆகும். அப்படி ரிவர்ஸ் ப்ரோசஸ் ஆகும்போது நீங்கள் தூங்கும்போது இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தலைக்கு வரும். நம்மளோட உடம்புல இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டி ப்ளஸ் ஸ்டமக்கில் இருக்கிற சாப்பிட்டது அது இது எல்லாம் கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து தலைக்கு வரும். அதனால உங்களுக்கு ப்ராப்பராக தூக்கம் வராது, டிஸ்டர்ப் ஸ்லீப்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் தூக்கத்தில் அப்பப்போ ஏஞ்சிக்கிடுதோ இல்லை கனவுகள் வருதோ, காலைல ஏஞ்ச உடனே உங்களுக்கு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும், தூக்கமின்மை. அதனால நீங்கள் எதுவும் சரியாக செய்ய முடியாத சூழல் ஏற்படும். ஸோ இதை எப்படி அலைன் பண்ணிக்கிட்டாங்க நல்லா இருக்கும். அதே நீங்கள் சவுத் பக்கம் தலை வச்சு படுத்து பாருங்க, சவுத் பக்கம் தலை வச்சு படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தலையிலேருந்து காலுக்கு போகும். ஓகே, அப்போ என்ன ஆகும், பாடியிலேருந்து நெகட்டிவிட்டிஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஃபீல்டு. அப்போ காலையிலேருந்து இருக்கப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குவீங்க, ஆக்டிவாக இருக்குவீங்க. இதுதான் வாஸ்து, வேற ஒன்றும் கிடையாது. சயின்ஸ் பிரகாரம் நம்ம பில்டிங்கை அலைன் பண்ணிக்கிறது, நேச்சருக்கு அலைன் பண்ணிக்கிறது, அவ்வளோதான். தட் இஸ் கால்ட் வாஸ்து. ஓகே, இப்போ வாஸ்துல வந்துட்டு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண, ஆயா பார்க்க தெரியுமான்னு கேட்கும். சார் ஆயா ಮಾಡೋದೆಂಗೆ சார், ஆயா ಕ್ಯಾಲ್ಕುಲೇಷನ್ ಹೇಳಿ சார் அப்படின்வாங்க. ஆயா இஸ் நத்திங் பட் calculation of the size of the building, size of the construction area or size of your building, every room what is the size it should be அப்படின்றது தான் அந்த ரூல். இந்த ரூலுக்கு வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, அது துவஜாயா, துவாபராயா, கஜாயான்னு சொல்லிட்டு, அதாவது the name is given for the which is very good, மீடியம், லோ அண்ட் நாட் குட், இந்த மாதிரி டிசைட் பண்ணியிருப்பான். இதில் வந்துட்டு துவஜாயன்றது நம்பர் 1 and 5 ஆர் வெரி குட்னு சொல்லுவான். அது கேல்குலேஷன் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் இருக்குது. அந்த கேல்குலேஷன்ஸ் நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துட்றேன், அப்போ உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு ஒரு ஸ்டாண்டர்டே லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உட்காந்து கேல்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணவே தேவையில்லை, அந்த லிஸ்ட்டை கையில் வச்சுக்கிட்டா போதும். நீங்கள் வீடு சைஸ் 30-40 30-29 கொடுத்துருப்பான், 30-41 கொடுத்துருப்பான். அந்த அந்த ஆயா கேல்குலேஷன் லிஸ்டே இருக்கு. ஓகே, லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன் அந்த ஓல்டு புக்லேருந்து. ஓல்டு புக்லேருந்து நான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிருக்கேன். கலெக்ட் பண்ணி அதை லிஸ்ட் அவுட்டை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சார்ட்டை வச்சுக்கிட்டா நீங்கள் போதும், யார் வந்து கேட்டாலும் நீங்கள் அதை பார்த்துட்டு இமிடியேட் சொல்லிடலாம். ஓகே, தட் லிஸ்ட் ஆல்சோ I'll give. அதையும் தாசி தலையை கடத்துக்க வேண்டாம், நான் டைம் வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம். கேல்குலேஷன் போனோன்னா ஒரு ஒன்றையும் 9 டைப் ஆஃப் கேல்குலேஷன்ஸ் இருக்கு, அந்த கேல்குலேஷன் வேண்டாம். ஆயான்றது நத்திங் பட் தி சைஸ் ஆஃப் தி ஹவுஸ், சைஸ் ஆஃப் தி ஹவுஸ், அவ்வளோதான். ஓகே, எஸ், அப்படின்றது தான் கேல்குலேஷன். அது இட் இஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு. அந்த ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் உங்களுக்கு கொடுத்துறேன்.
ஓகே, அப்புறம் அந்த கால்குலேஷன்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு வீடுன்னா எப்படி இருக்கணும், ஏன்னா எல்லாருக்கும் தேவையான விஷயம், ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஓகே, 30-40 வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ ரூல் என்ன சொல்ற அப்படின்னா, திஸ் இஸ் ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், சவுத், கிழக்கு, மேற்கு, வடக்கு. போட்டிருக்கு வந்து கொடுத்துட்டு दीदिया क्या? ஓகேப்பா, ஓகேப்பா. நார்மலா நார்த் மேல அதே மாதிரி போட்டீங்கன்னா பெட்டர். நார்த் மேலயா? ஈஸ்ட் வெஸ்ட் தானே அது? ஓ, அந்த மாதிரி போட சொல்றீங்களா? நார்த் சவுத்தா? இல்ல, எதுக்கு தெரியுங்களா, நார்மலி ஈஸ்ட் ஃபேசிங் ஆர் நார்த் ஃபேசிங் இஸ் குட், அதுக்கு அதை பேஸ் வச்சு பண்றேன். ஓகே, இப்போ நீங்க வீடு பர்ச்சேஸ் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. வீடு வந்துட்டு ஒருத்தருக்கு ஒரு டைரக்ஷன் சொல்லுவான். இப்போ நீங்க ஜாதகம் பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த ஜாதகத்துல இது என்ன பண்றேன், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட், இது ஸ்டாண்டர்ட் ரூல். இந்த ரூல் பிரகாரம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் இஸ் குட், கன்னியா ராசிக்காரங்களுக்கு சவுத் ஃபேசிங் இஸ் குட், இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் இஸ் குட், மீன ராசிக்கு நார்த் ஃபேசிங் இஸ் குட். இந்த மாதிரி திஸ் தி ஸ்டாண்டர்ட் ரூல். ஓகே, பட் திஸ் ரூல் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஈஸ்ட் ஃபேசிங் ஆர் நார்த் ஃபேசிங் இஸ் வெரி குட். தேவையில்லை, நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை யாருன்னா கேள்வி கேட்பான், சார் ನಾನು ಕನ್ಯಾ ರಾಶಿ ಅಲ್ಲ ಸರ್, ನಂದು ಯಾವ ಫೇಸಿಂಗ್ ಒಳ್ಳೇದು ನೋಡಪ್ಪ, ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ರೂಲ್ ಹೇಳುತ್ತೆ ಸೌತ್ ಫೇಸಿಂಗ್ ಇಸ್ ಗುಡ್, பட் ஈஸ்ட் ஆர் நார்த் இஸ் பெஸ்ட். அது போகும், அதுக்கு உங்களுக்கு பேசிக் தெரியணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஸ்டாண்டர்ட் ரூல். நீங்கள் என்ன பண்ணுங்க, யாரும் கைட் பண்ணாலும் ஈஸ்ட் ஃபேசிங் ஆர் நார்த் ஃபேசிங் இஸ் குட். ஏன்னா ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், வெஸ்டர்ன் நார்த்து யூஸ் ஆகாது, அப்படி கட்டும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஈஸ்ட் ஆர் நார்த் இஸ் குட்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுங்க எல்லாருக்கும். இப்போ ஒரு சைட் வாங்க போகிறோம். சைட் வாங்க போகும்போது அந்த சைட் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்றப்ப ரூல் என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, இந்த 4 பாகமா பிரிச்சிங்கன்னா, திஸ் இஸ் தி லோயஸ்ட் ஏரியா நார்த் ஈஸ்ட், செகண்ட் ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட், ஃபோர்த் ஹையஸ்ட். அதாவது வெயிட் வைஸ் இந்த இடத்துல டவுன் இருக்கணும், இங்க ஃபுல் அப் இருக்கணும். திஸ் தி லோயஸ்ட் அண்ட் செகண்ட் ஹையஸ்ட், தேர்ட் ஹையஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஹையஸ்ட். இந்த மாதிரி இருக்கணும் சைட் பார்க்கறது. அப்படி இல்லைன்னா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்போ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும், கிரியேட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஒன். செகண்ட் ரூல், அங்க போயிட்டு அந்த மண் கலர் பார்க்கணும். கலர்ல வந்துட்டு எல்லோ கலர் இருக்கும், ரெட்டிஷ் இருக்கும், பிளாக்கிஷ் கலர் இருக்கும். அந்த கல், அந்த மணல், அந்த ஸ்மெல் இருக்கும், அந்த ஸ்மெல்லை செக் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் அங்க புத்து இருக்கக்கூடாது, புத்து மண் புத்தோ இருக்கக்கூடாது. எதுவும் பேசாதீங்க, ஃபைனலா பேசலாம் அது. ஓகே, ப்ராக்டிக்கல் அப்புறமா. ஓகே, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, அது ரிமூவ் பண்றது எப்படின்னு சொல்றேன். அந்த இடத்த ரிமூவ் பண்ணிட்டு நீங்க கழிச்சலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, வில் கம் டு தட் பாயிண்ட். நான் கம்ப்ளீட் பண்றப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கோம். ஓகே, எஸ், அப்படியே போலாம். ஓகே, இப்போ ஆயிட்டாச்சா. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணோம், நார்த் ஈஸ்ட்ல அதாவது இப்படி இது ஒரு அடிக்கு ஒரு அடி. ஓகே, ஒரு பள்ளத்தை தோண்டணும், 1 feet by 1 feet by 1 feet பள்ளம் தோண்டிட்டு அதில் உள்ள தண்ணி ஊற்றி வைக்கணும். அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் ட்ரை ஆகிட்டு இருந்துச்சுனாக்கா அந்த சைட் நல்லது இல்லைன்னு அர்த்தம். கொஞ்சமாவது தண்ணி இருக்கணும். ஓகே, இது இன்னொரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் வந்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் அந்த தண்ணி ஊற்றிட்டு ஒரு பூ போட்டிங்கன்னா இது என்னாகும், நேச்சருக்கு அது அலைன் ஆகிட்டு நார்த் ஈஸ்டில் வந்து ஸ்டாப் ஆனாக்கா ரொம்ப நல்லது. இது ஒரு டெக்னிக். இந்த மாதிரி இது என்ன பண்ணுவாங்களா, உங்கள்கிட்ட நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. சார் ಈ ಥರ ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳಿದಾರಲ್ಲ சார், ನಿಮ್ಗೆ ಗೊತ್ತಾ சார் அப்படின்வாங்க. உங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லக்கூடாது, அதுக்காக எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ சைட்டை செலக்ட் பண்ண போகிறப்போ எதிர்க்க கோயில் இருக்கக்கூடாது, கோயிலோ சர்ச்சோ மஸ்ஜிதோ இருக்கக்கூடாது, எதிர்க்க இருக்கக்கூடாது. ஓகே, பக்கத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம்
வீடுங்க இருக்கிறது நல்லது, ஈஸ்ட்ல ரோடு இருக்கிறது, நார்த்ல ரோடு இருக்கிறது நல்லது. திஸ் இஸ் வெரி குட். நீங்க வெறும் அவுட்டர் மட்டும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ கோயில் இருக்கக்கூடாது, ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. வீட்டு முன்னால ரோடு குத்துன்னு சொல்லுவான். ரோடு குத்துன்னா என்னன்னா ஈஸ்ட் பக்கம் வரலாம் ரோடு, இந்த மாதிரி வர்றது, இந்த மாதிரி வர்றது, ஈஸ்ட்டுக்கும் நார்த்துக்கும் வரலாம், சவுத்துலயும் வெஸ்ட்லயும் வரக்கூடாது. ஓகே, ரோடு குத்துன்னு சொல்லுவான். ரோடு வந்து பில்டிங் நேரம் எண்ட் ஆகுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, இருந்தா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கு, வாங்கிட்டுங்க, வேற வழி இல்லை அப்படின்னும் போது அங்க பக்குவ மிரர் கிடைக்கும். மிரர் ஒன்று ப்ரொஜெக்டட், அந்த நீங்க டிரைவிங் பண்றப்போ டைரக்ஷன் கிராஸ் ஆகிற டைம்ல பெரிய மிரர் ஒன்று போட்டு வச்சிருப்பான். அந்த மாதிரி மிரர் கிடைக்கும். தட் வில் ரிஃப்ளெக்ட் தி நெகட்டிவ் எனர்ஜி. அந்த பக்குவ மிரரை யூஸ் பண்ணலாம். ஓகே, சரி, வெளியே ஒரு ரவுண்டு வந்துட்டோம். இப்போ உள்ள போலாமா? ஆமா, சேம் சார். ஓபன் பண்ணி காமிங்க, அப்பதான் தெரியும். நீங்க கவர் மட்டும் காமிச்சா உள்ள என்ன இருக்கோ அதான் அதுலயே இருக்கும். இது இருக்கும், இது பின்னால ஹுக் வரும் உங்களுக்கு, இது ஹேங் பண்ணி, இது மிரர் கான்கேவ் இருக்குனால இது என்ன பண்ணும், ரிஃப்ளெக்ட் தி நெகட்டிவ் எனர்ஜி. அதே நீங்க வீட்டு உள்ள இப்போ ப்ராப்பர் பிளேஸ்ல எதாவது போட வேணுமோ போடல அப்படின்னாக்கா அந்த ரூம்ல இது ரிவர்ஸ் வரும், கான்கேவ் வரும். கான்கேவ் மிரர் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ரிவர்ஸா காமிக்கும் எல்லாத்தையும். அதாவது நெகட்டிவிட்டியா அது ரிமூவ் பண்ணும். ஓகே, இப்போ வீட்டு உள்ள போலாமா? ஓகே, இல்ல கட்டின வீட்டு கூட ரெமிடிஸ் இருக்கு, கவலையப்படாதீங்க. ஓகே, தட் இஸ் குட். நார்த் ஈஸ்ட் ஏரியால சம்ப் வரணும், சம்ப் போர் வரணும். ஓகே, உள்ள போறப்போ இது ஹாலா யூஸ் பண்ணலாம், இது வந்து கிச்சன் யூஸ் பண்ணலாம், இங்க டாய்லெட் பாத்ரூம் வரலாம், இங்க மாஸ்டர் பெட்ரூம் வரலாம். திஸ் தி மினிமம் ரிக்வயர்மெண்ட். ஓகே, ஹால், கிச்சன், டாய்லெட் பாத்ரூம் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம். ஓகே, சப்போஸ் இங்க கிச்சன் வரல, இங்க பண்ணலாம் கிச்சன், இங்க டாய்லெட் பாத்ரூம் இங்க ஷிஃப்ட் பண்ணலாம். அதாவது கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் இந்த ரெண்டு இடத்துல வரலாம். அதாவது நார்த் வெஸ்ட்ல இல்லைன்னா சவுத் ஈஸ்ட்ல கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் வரலாம். ஓகே, அப்புறம் நீங்க வீடு கட்டுறப்போ கேப் கொடுக்குறீங்க இல்லையா பேக் சைடு, அதாவது வீட்டினுடைய சைஸ் இது, சென்டர்ல பில்டிங் கட்டுறீங்க, கட்டும்போது ஈஸ்ட் பக்கம் ஜாஸ்தி இடம் விடணும், வெஸ்ட்ல கம்மியா விடணும். அதே மாதிரி நார்த்ல அதிகம் விடணும், வெஸ்ட்ல கம்மியா விடணும். ஓகே, உள்ள திஸ் இஸ் தி மினிமம் ரிக்வயர்மெண்ட். இப்போ ஸ்டெப் போடணும். ஸ்டெப் எங்க போடுறது அப்படின்னாக்கா கிளைம்பிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட். வெஸ்ட் கிளைம்பிங் இருக்கலாம், சவுத் கிளைம்பிங் இருக்கலாம். அதாவது இது வெஸ்ட் இல்லையா, எப்படி கிளைம்பிங் வரலாம், சவுத் எப்படி கிளைம்பிங் வரலாம். நீங்க இந்த பில்டிங் இல்லையா, இந்த பில்டிங்கை சென்டர் பண்ணிட்டு ஆஃப் விட்டுட்டு இங்க ஸ்டெப்ஸ் போடலாம், உள்ளேயும் போடலாம். ஸ்டெப்ஸ் மேல கிளைம் பண்ணணும், கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சவுத். ஆர் இங்க வரலாம், இங்க வரலாம். அதே மாதிரி உள்ள போடுறீங்க, டூப்ளெக்ஸ் கட்டுறீங்க, டூப்ளெக்ஸ் கட்டும் போது உள்ள வரலாம், கிளைம்பிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட், ஆர் உள்ள கிளைம்பிங் டுவர்ட்ஸ் சவுத் வரலாம். அப்புறம் ஸ்டெப் கிளைம் ஆகும்போது இட் ஷுட் டர்ன் டுவர்ட்ஸ் கிளாக் வைஸ், நாட் ஆன்டி கிளாக் வைஸ். மேலே ஏறி ஸ்டெப் போறீங்க, திரும்பும் போது ரைட் டர்ன் இருக்கணும், நாட் லெஃப்ட் டர்ன். ஓகே, அது அப்படியே இருக்கட்டும், அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிளியர் தெரியும். ஓகே, இதுல வந்துட்டு விண்டோஸ், டோர்ஸ் ஈவன் நம்பர்ல இருக்கணும். வீட்டில் 2 டோர் 4 டோர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். விண்டோஸும் அதே மாதிரி 4 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டெப்ஸ் கவுண்ட் வந்துட்டு அது என்ன பண்ணுவான் அப்படின்னா, கர்நாடகாவில் ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா லாபா நஷ்டான்னு லாபா ரீச் ஆகணும் அப்படின்னு சென்ஸ் 1 2 3 அதாவது ஈவன் ஓட் நம்பர்ஸ் 1 3 5 7 இந்த மாதிரி மல்டிபிள் இருக்கணும். நீங்கள் காலை ரைட் லெக் வச்சிங்கன்னா மேலே வைக்கும் போது ரைட் லெக் வைக்கணும். ஆமாம், அதே நீங்கள் டர்ன் ஆகுறீங்க, இங்கே லேண்டிங் வந்துட்டோன்னா லேண்டிங் இஸ் நாட் டேக்கன் இன்டு கன்சிடர். ஃப்ரம் தேர் யூ கீப் ரைட் லெக். டாப் ரீச் ஆகும்போது இட் ஷுட் பி இன் ரைட் லெக். ஓகே,
அதே லாபா லாபான்வான் இந்த மாதிரி சொல்லுவான். அதை தலைக்கு எடுத்துக்காதீங்க. இட்ஸ் இன் ஓட் நம்பர். ஆட் நம்பர்ல இருந்தால் போதும். 1, 3, 5, 7, 10 இந்த மாதிரி நம்பர் வரலாம். ஓகே. திஸ் அபவுட் தி பில்டிங். பில்டிங் வந்துட்டு ஸ்லோப் வருது இல்லைங்களா, மேலே வந்து வாட்டர் கீழே விழுறதுக்கு பண்ணுறீங்க இல்லைங்களா, தட் ஷுட் பி ஈஸ்ட் ஆர் நார்த். சவுத் வெஸ்ட்டில் வரக்கூடாது. ஓகே. ஓவர் ஹெட் டேங்க் இந்த மூலையில் போடணும். சவுத் வெஸ்ட்டில் மேலே ஓவர் ஹெட் டேங்க் வரணும். ஓகே. வீட்டில் பணம் எங்கே வைக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த். குபேரான்னு சொல்லுவோம் நார்த்தை. நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி எங்கன்னா வைங்க. ஓகே. ஃபேஸிங் நார்த். பூஜை ரூம் வரணும். பூஜை ரூம் எங்கே வைக்கலாம்? பூஜை ரூம் போது எனி ரூம் இட் ஷுட் பி. அதாவது பூஜை ரூம் எங்கே வேணுமாலும் வைக்கலாம். ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் ஆர் நார்த். சூரியனை பார்த்த மாதிரி இருக்கும். ஈஸ்ட் ஆர் நார்த் ஃபேஸிங். சாமி வந்துட்டு ஈஸ்ட் இல்ல நார்த்தை ஃபேஸ் பண்ணணுமா, தட் இஸ் தி ரூல். ஓகே. நீங்கள் எந்த கோயிலுக்கு போங்க, கோயிலெல்லாம் ஈஸ்டில் தான் இருக்கும். யார் நார்த்தில் இருக்கும். சவுத் வெரி ரேர். ஓகே ஆச்சுங்களா? அப்புறம் வாட்டர் கலெக்ஷன்ஸ். இங்கே மேலே எல்லா வாட்டரும், டாய்லெட் வாட்டர்ஸு, நீங்கள் உள்ள ரூம்ஸில் இருக்கிற தண்ணி எல்லாம் எங்கே போனோம்னா லாஸ்ட்லி இட் ஷுட் எண்ட் தி நார்த் ஈஸ்ட் ஏரியா. நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் எண்ட் ஆகி இட் ஷுட் ஃப்ளோ திஸ் லைக் திஸ். எல்லா வாட்டரும் இந்த வந்துட்டு அங்கேருந்து இப்படி ஃப்ளோ. புரிஞ்சுதுங்களா? ஓகே. வாட்டர் ஃப்ளோ. ஒரு ரெயின் ஹார்வெஸ்ட் வாட்டர்ஸை கலெக்ட் பண்ணி மழை தண்ணியை கலெக்ட் பண்ணுறீங்க, அதுவும் இந்த இடத்துல முடியணும். எந்த வாட்டர் இருந்தாலும் சரி. அப்புறம் இந்த இடத்துல ட்ரைன்லேஜ் லைன்னு போகக்கூடாது. இந்த இடத்துல மட்டும் சவுத் வெஸ்ட்டில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கிற இடத்துல ட்ரைன்வேஜ் லைன் போகக்கூடாது. சேவேஜ் லைன்ஸு ட்ரெயின் லைன்ஸ் எதுவும் இங்கே இருக்கக்கூடாது. வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சிங்கன்னா நிறைய வாட்டர் செலவு பண்ணுற மாதிரி பணம் கையில் போயிட்டே இருக்கும். அப்புறம் இந்த 4 போர்ஷன் எடுத்துக்கிட்டாக்கா நீங்கள் வீட்டு உள்ள நார்மலாக அப்சர்வ் பண்ணி பாருங்க. நார்த் ஈஸ்ட் பிள்ளைங்களை பற்றி பேசும், சில்ட்ரன்ஸ். இந்த நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் நீங்கள் டாய்லெட்டோ பாத்ரூமோ கிச்சனோ என்ன பண்ணியிருந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வில் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். நார்த் வெஸ்ட் வந்து மோசமாக இருந்துச்சு, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வரவங்க வீணாக சண்டை போட்டுக்கிட்டே போவாங்க. நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், இதை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இந்த சவுத் ஈஸ்ட் வந்துட்டு ஒன்லி ஃபீமேல்ஸுக்கு குறிக்கிறது. ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்துட்டு ஃபீமேல்ஸுக்கு பிளேஸ் வர்றதுனால இங்கே கரெக்டாக இல்லைன்னா ஃபீமேல்ஸ் வில் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த இடத்துல நீங்கள் டாய்லெட்டோ பாத்ரூமோ இல்லை வாட்டரு பிளேசஸ் எல்லாம் வாட்டர் போகிற மாதிரி என்ன வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல எல்டர்ஸ் வில் ஹாவ் மேஜர் ப்ராப்ளம்ஸ். வீட்டில் பெரியவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். இல்லைன்னா வீண் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, காசு கையில் நிற்காது. ஓகே. இப்போ கொஸ்டின்ஸ் கேட்கலாம் நீங்கள். ஓகே. நெக்ஸ்ட் கடை எப்படி கட்டுறது, கடைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். பேங்க் லாக்கர் உங்கள் வீட்டுள்ளே இருக்கு, பேங்க்ல இருக்கு. அது நார்த் ஃபேஸிங் இருக்கணும். குபேரான்னு சொல்லுவான் நார்த்தை. ஸோ நார்த்தை ஃபேஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்த்தை பார்க்கணும். அந்த மாதிரி பணம் வச்சிங்கன்னா சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ கிராஸ் சைட்ஸு, அன்யூஷுவல் சைட்ஸு, அன்ஷேப்டு சைட்ஸு இப்போ ரவுண்டில் கட்டுறது இட்ஸ் நாட் குட். எனர்ஜி ஃப்ளோ வில் நாட் பி குட். அதே மாதிரி இதில் ஏதோ ஒரு ஏரியா கட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நார்த் ஈஸ்ட் கட்டு, சவுத் ஈஸ்ட் கட்டாச்சு, ஃபீமேல்ஸ் வில் ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ். நார்த் ஈஸ்ட் கட்டாச்சு, நார்த் வெஸ்ட் கட்டாச்சு, ரிலேட்டிவ்ஸ் வில் ஹேவ் ப்ராப்ளம், பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும். இந்த இடத்துல கட்டாச்சு சில்ட்ரன்ஸ் ப்ராப்ளம் வரும். எங்கே கட்டாச்சுன்னா மாஸ்டர்ஸ் ப்ராப்ளம் வரும். நீங்கள் வீட்டுள்ள என்ட்ரான ஒரு வீட்டு உள்ள போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா வேடிக்கை பாருங்கள். என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை பார்த்துட்டு அவங்களே உங்கள்கிட்ட பேசும்போது அந்த விஷயத்தை தான் சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. ஓகே. கட்டுனாக்க பாருங்க சார். இப்போ இது இஸ் பில்டிங், இது சைட்டு, நார்மல் சைட் வந்துட்டு இப்படி இருக்கு. இல்ல ஹார்ட் சைஸஸ் இப்படி இருக்கு. சைட்டு இங்க கட்டா இருக்கு. அது எப்படின்னாக்கா இப்படி வரலாம். லைக் திஸ் இட் கேன் பி எக்ஸ்டெண்டட். பட் இட் ஷுட் பி சவுத் வெஸ்ட் வந்துட்டு இட் ஷுட் பி 100% 90 டிகிரி இருக்கும். சவுத் வெஸ்ட் கார்னர் மட்டும். மற்ற கொஞ்சம் சேஞ்சஸ் வந்தால் பரவாயில்ல. பட் நார்த் ஈஸ்ட் வில் பி எக்ஸ்டெண்டட்னு சொல்லுவாங்க.
அப்புறம் கடை கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நார்த் வெஸ்ட்டில் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும் இந்த ஏரியாவில். அப்புறம் மெயின் டோர்ஸு, மெயின் டோர் எங்கே வரலாம்? இது வீடுன்னு வச்சுக்கோங்க, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஈஸ்ட்லேருந்து 9 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணுங்க. 9 ஈக்குவல் பார்ட்ஸ் பண்ணுங்க. 4 and 5 எங்கே வருதோ அங்கே மெயின் டோர் வச்சுக்கோங்க. தட் இஸ் தி ஒரிஜினல் ரூல். இப்போ என்ன பண்ணுறாங்க, தேவமுல்லைன்னு இந்த இடத்துல வைக்கிறாங்க. தட் இஸ் ராங் ஆக்சுவல். அந்த மாதிரி கட்டக்கூடாது. 4 and 5 மெயின் டோர் இருக்கணும். டோர் எங்கெங்கே வைக்கலாம்னா, இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரலாம், இங்கே வரக்கூடாது, இங்கே வரலாம், இங்கே வரக்கூடாது, இங்கே வரக்கூடாது, இங்கே வரலாம், இங்கே வரக்கூடாது. மெயின் டோர்ஸ், திஸ் தி ரூல். அதாவது நார்த் ஏரியாவில், நார்த் ஈஸ்ட் ஏரியாவில் எங்கே வேணாலும் வரலாம். அதே சவுத் ஈஸ்டில் வரக்கூடாது. இங்கே இந்த பக்கம் வரலாம், சவுத் பக்கம், சவுத் ஈஸ்டில் வரலாம். அதே சவுத் வெஸ்ட்டில் வரக்கூடாது. நார்த் வெஸ்ட்டில் இந்த பக்கம் வரலாம், இந்த பக்கம் வரக்கூடாது. திஸ் இஸ் தி பேசிக் ரூல். மெயின் டோர் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் கொஸ்டின் கேட்க தான் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். நீங்கள் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ரைஸ் நவ். நம்மளுடைய ஐடியாவோட என்எஸ்ல கட்டுற பில்டிங் அழகா வராது. அழகு வந்தே வருதுமா, அது நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறது உள்ளே எப்படி இருக்கணும், வாட் ஷுட் பி வேர், தட் இஸ் தி கொஸ்டின்ஸ். ஓகே, சரி. இது அப்புறம் நெக்ஸ்ட், இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது ஒன்று மாதிரி இன்னொன்று இருக்காது. இப்போ பாருங்க, இப்போ 4 வீடு இருக்குது மேலேன்னு வச்சுக்கோங்க, ஒரு போர்ஷன். ரெடிஸ் இந்த மாதிரி நான் காமிக்கிறேன். இது அப்பார்ட்மெண்ட்டு. ஓகே, இங்கே ஏதோ ஒரு ஃப்ளோரில் இருக்கிறீங்க, 4 வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஏதோ ஒரு போர்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போது தேர் த வாஸ்து வில் நாட் ஒர்க் பக்கா. ஓகே, மினிமம் ரிக்குவயர்மெண்ட் நான் சொன்ன மாதிரி, அதாவது நார்த் ஈஸ்ட் ஹாலு, கிச்சனு, டாய்லெட், பாத்ரூம் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் இது இருந்தால் போதும். அடிஷ்னலாக ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு ரெமிடியல் மெஷர் இருக்குது. சங்குஸ்தாபனைன்னு சொல்லுவான். சங்குன்றது வந்துட்டு இட்ஸ் டீ குட்டில் வந்துட்டு 9 inch இருக்கும். இந்த ட்ராயிங் கொடுக்குறவங்களுக்கு 3 inches 3 inches 3 inches இது இப்படி தான் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஓல்டு புக்கில் சொல்லியிருக்கான். விஸ்வகர்மா, மாயாமதா அண்ட் கலாம்ருதா இந்த 3 புத்தகங்கள் வந்துட்டு வாஸ்து பற்றி பேசுறது. அதுலேருந்து தான் மற்ற புத்தகங்கள்லாம் வந்தது. அதுக்கு முன்னால் இருந்தது இருக்குது, அது மறைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஓகே, அதுலேருந்து எடுக்கப்பட்டது தான் இதெல்லாம். ஓகே, அந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா சங்குன்னு ஒன்று சொல்லியிருக்கான். இதை வந்துட்டு கோயில்களில், பேலஸுங்களில் எல்லாம் பழைய காலத்தில் செஞ்சுட்ருந்தாங்க. இப்போ நம்ம வீட்லேயும் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் ஒரு 500-1000 வீட்டுக்கு பண்ணியிருக்கேன், வாஸ்து சங்குஸ்தாபனை பண்ணி கொடுத்துருக்கேன். அது என்ன அப்படின்னாக்கா, ஏன்னா இவ்வளோ இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியாது. இது பில்டிங். ஓகே, இந்த பில்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது ஃப்ளோரு, கிரவுண்ட் ஃப்ளோர் இது ஃப்ளோரில் சென்டர் பண்ணுங்க. சென்டர் பண்ணோன்னா பிரம்மஸ்தானம் வரும். இந்த பிரம்மஸ்தானத்தில் 6 inch ரவுண்டாக ஸ்கொயராக கட் பண்ணுங்க. 6 inch by 6 inch. திஸ் ஷுட் பி 1.5 feet டெப்த். புரிஞ்சுக்கலாம் உள்ள. அதாவது இது ஃப்ளோர்னாக்கா ஃப்ளோரில் 6 inch ஸ்கொயராக ரவுண்ட் 1.5 feet டவுன் கட் பண்ணிவிட்டு இது உள்ள ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் போடணும். கிறிஸ்டல்ன்றது கிடைக்கும் மார்க்கெட்டில். தட் டு அவாய்ட் த நெகட்டிவிட்டி. இப்போ இந்த பூமி கடியில் என்ன இருக்கோ தெரியாது. ஓகே, நீங்கள் வீட்டை தோண்டி கட்ட போகிறீங்களா, அப்போ எலும்பு கடிச்சினாலும் இட் இஸ் நாட் குட். சார்கோல் கடிச்சா இட் இஸ் நாட் குட். ஓகே, இந்த மாதிரி அது சிம்டம்ஸ் ஆர் தட். அது ரெமெடிஸ்னாக்கா திஸ் தி ரெமெடி. இது நீங்கள் உள்ள என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கிறிஸ்டல் போடணும். கிறிஸ்டல் போடுறீங்க, அது மேலே அது அடுப்புக்கறி போடுறீங்க, அது மேலே சால்ட் யூஸ் பண்ணுறீங்க. சால்ட் போட்டுட்டு நவரத்ன ஸ்டோன்ஸ் 9 stones நவகிரகத்தில் வைக்கிறான் இல்லைங்களா, இது ரூபி.
சென்டரில் நவகிரகத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சென்டரில் சிவன் ரூபி இருக்கும், இங்கே சுக்கிரன் இருக்கும், இங்கே வந்துட்டு மெர்க்குரி இருக்கும், இங்கே ஜூபிட்டர் இருக்கும், இங்கே கேத்து இருக்கும், இங்கே ராகு, இங்கே வந்துட்டு மார்ஸ், திஸ் இஸ் மூன். சேம் கண்டிஷனில் இங்கே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு அந்த சங்கு வச்சிடணும். அந்த சங்கு வச்சுட்டு சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். எதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொரு பிளானெட்ல ஒரு பர்டிகுலர் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? இப்போ சன்ல ஹைட்ரஜன் இருக்கு, ஹைட்ரஜன் கண்டென்ட் ரூபி ஸ்டோன்ல இருக்கும். இப்போ ரூபி ஸ்டோனை நீங்க செக் பண்ணி பாருங்க, இட் கண்டென்ட் ஆஃப் அலுமினியம் ஆக்சைடு. அலுமினியம் ஆக்சைடு மேல தண்ணி விழுந்தா ஹைட்ரஜனா கன்வெர்ட் ஆகும். ஓகே, அந்த ஹைட்ரஜன் எனர்ஜி அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ வீனஸ் எடுத்து 95% கார்பன் இருக்கும். கார்பன் கண்டென்ட் உங்களுக்கு டைமண்ட்ல இருக்கும், மொசோனைட்ல இருக்கும், ஓப்பல்ல இருக்கும். இந்த ஸ்டோன்ஸ் அங்கே வைக்கிறது. இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லா பிளானட்டரி எனர்ஜி அது ரிசீவ் பண்ணிட்டு இருக்கும். இப்போ நம்ம மொபைல் எப்படி ரிசீவ் பண்ணல சிக்னல், அந்த மாதிரி இட் ரிசீவ்ஸ் ஆல் தி பிளானட்டரி எனர்ஜி அண்ட் கிவ் இட் டு தி ஹவுஸ். அப்போ வீட்டுள்ள நீங்க ப்ராப்பரா எங்கேயோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த இடத்துல நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது இட் வில் டேக் கேர் ஆஃப் ஆல் தி ஏரியாஸ். புரிஞ்சுங்களா? திஸ் இஸ் கால்ட் சங்கு இன்ஸ்டாலேஷன் சொல்லுவோம். ஓகே, இது வந்து அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சார். எனிவே அபார்ட்மெண்ட்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு திக்னஸ் வந்து 6 இன்ச் தான் இருக்கும். இந்த டெத் வந்து 1 ஃபீட் இருக்கும். 1 ஃபீட்ல 6 இன்ச் தான் உங்களுக்கு கேப் கிடைக்கும். அதுல கிறிஸ்டல் ஃப்ளோர் அந்த அபார்ட்மெண்ட்ல அந்த பர்டிகுலர் ஃப்ளோர், அந்த ஃப்ளோருடைய அந்த திக்னஸ் இருக்கு இல்லைங்களா, இட் வில் பி 1 or 1.5 ஃபீட். அதுல வந்துட்டு நீங்க 6 இன்ச் வரைக்கும் கோர் கட் பண்ணி மேலே இருக்கிற பிளேட்டை எடுத்துட்டு இங்கே கிறிஸ்டல்லாம் போட்டுட்டு ஸ்டோனை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு சேம் பீஸை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒயிட் சிமெண்ட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சங்குவை கொண்டு போயிட்டு பூஜை ரூம்ல வச்சிடலாம். அபார்ட்மெண்ட் ஃப்ளோர்ன்றது வந்து கீழ இருக்கிற ஃப்ளோரோட ரூஃப் தான் வந்து மேல இருக்கிற ஃப்ளோருக்கு இது. ஆமா சார், அது 6 இன்ச் தான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்காது சார். you will get minimum of 6 inch வச்சுக்கோங்க. அதுல you will open 3 inch only. மேல இருக்கிற அந்த இதை பிளேட்டை கட் பண்ணிட்டு எடுத்துட்டு உள்ள இருக்கிற மண்ணை எடுத்துட்டு அங்கே இதை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுறது ஒயிட் சிமெண்ட் போட்டு. சங்குவை கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு ஒரு 200 அபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன். அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு சென்டர் பண்ணீங்களா? அபார்ட்மெண்ட் நோ நோ நோ, அவங்க வாழ்ற பில்டிங். இப்போ இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட்ல 4 இருக்கு, ஒரு ஃப்ளோர்ல 4 வீடு இருக்கு சார். ஒரு நிமிஷம், இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இது 4 வீடா? இந்த வீட்டுக்காரர் கேட்டிருக்காரு அவங்களுடைய இதுக்கு அலைன் பண்ணி அந்த இடத்துல செவர் வருதுன்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்ணுங்க? எங்க வருது சார்? கொஞ்சம் 1 feet to 6 feet சார். எனர்ஜி ரிசீவர், தட்ஸ் ஆல். அண்டர்ஸ்டுட்? ஓகே. அப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க டாய்லெட் வரக்கூடாது, இங்க எங்கேயும் டாய்லெட் வந்துடுச்சு. சவுத் வெஸ்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் வரணும் டாய்லெட். ஏன்னா எல்லாருமே இப்போ அட்டாச் பாத்ரூம் பண்ணிக்கிறோம். அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும், உள்ள வந்து இன்சைட் பக்குவா மிரர்னு கிடைக்கும். அதை வாங்கிட்டு ஈஸ்ட் வால் ஆர் நார்த் வால்ல போடணும். ஈஸ்ட் வால் ஆர் நார்த் வால்ல இன்சைட் பக்குவா மிரர் அப்படின்னு கிடைக்கும். சேம் இப்போ காமிச்சார் இல்லைங்களா, இது கான்கேவ், அது கான்வெக்ஸ். இந்த மாதிரி ரிவர்ஸ் இருக்கும், அது அவ்வளோதான். ஓகே, அதை யூஸ் பண்ணலாம். எந்த ரூம்ல ப்ராப்ளம் இருக்கோ அந்த ரூம்க்கு யூஸ் பண்ணலாம். ஒரு செகண்ட், அந்த இது வந்து இந்த அவுட் சைடு மிரர் இப்போ நான் காமிச்சேன். ஆமா, அது வந்து கான்வெக்ஸ், அதாவது நம்ம உருவம் பார்த்தோம்னாக்கா ஆமா புத்தா தெரியும். ஆமா, ரிஃப்ளெக்டட், தட் ரிஃப்ளெக்டட் அதுல இருக்கும். கான்கேவ்ன்றது வந்து ரிசீவர், அதை ரிசீவ் பண்ணோம், ரிவர்ஸ்ல காமிக்கும் அது. அது வந்து இன்சைட். எஸ், இன்சைட் பக்குவா மிரர். ஓகே, அப்புறம் கொஸ்டின்ஸ் கேட்கணும். கொஸ்டின் கேட்டா தானே இப்போ டவுட்ஸ் எல்லாம் நிறைய வருமே. என்ன சேஞ்ச் ஆகுது? சன்ரைஸ் விழுறது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு காலையில வர சன்ரைஸ் ஈஸ்ட்ல வரும்போது இட் ரிமூவ்ஸ் ஆல் தி நெகட்டிவிட்டிஸ். ஈஸ்டர்ன் நார்த் ஏரியாவை அது கவர் பண்ணோம், அப்போ எல்லா இடத்துக்கும் சப்ளை ஆகும். அதுக்கு தான் சவுத் ஈஸ்ட்ல ரூல் என்ன சொல்றீங்களா, எப்படி எனர்ஜி ஃப்ளோ ஆகுது பில்டிங்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் தி எனர்ஜி ஃப்ளோ. ஒரு பில்டிங்னு எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி எனர்ஜி ஃப்ளோ ஆகும்? இந்த இடத்துல ஜூபிட்டர் எனர்ஜி ஃப்ளோ ஆகும். அதுக்கு தான் தேவமுல்லன்னு சொல்லுவாங்க. சன் எனர்ஜி, வீனஸ் எனர்ஜி,
Mars energy, Rahu energy, Saturn energy, Ketu energy, Moon energy, and Mercury. This is Mercury energy. This is Moon energy. இப்படி தான் எனர்ஜி ஃப்ளோ, அதாவது பில்டிங் பூமி மேலே வர எனர்ஜி உங்கள் பில்டிங் உள்ள இந்த மாதிரி சப்ளை ஆகும். ஜூபிட்டர்ன்றது குருன்னு சொல்லுவான், குருபல ராசி வேணும் அப்படின்றதுக்காக இந்த தேவமுல்ல கோயிலை கட்டுன்னு சொல்லுவான். சன் எனர்ஜி, டைரக்டாக சன் எனர்ஜி உங்கள் வீட்டில் வருது இல்லைங்களா, இதனால இந்த இடத்த சன் எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவான். ஜூபிட்டர் வருது வந்து ஜூபிட்டர் டாக்ஸ் அபவுட் சில்ட்ரன்ஸ், அதனால சில்ட்ரன்ஸுக்குன்னு சொல்லுவான். இது வீட்டில் பெரியவங்களுக்கும் அந்த எனர்ஜி ஃப்ளோ இஸ் இம்பார்ட்டன்ட். வீனஸ் வந்து 95% கார்பன் இருக்கு, அதனால இந்த இடத்துல கிச்சன் கட்டுன்னுவான். ஏன்னா கார்பன் ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ணுற இடம், அதனால கிச்சன் கட்டுன்னுவான். இட்ஸ் மார்ஸ் ஏரியா, டாய்லெட் பாத்ரூம் வந்துடலாம். ராகு வந்து ராகு போல் கொடுப்பான் இல்லை, கேத்து போல் கெடுப்பான் இல்லைன்னு சொல்லுவான். ராகு இஸ் தி வெரி பிக். வீட்டில் பெரியவங்க தங்குற இடமா இதை ரெண்டையும் குறிப்பிடுவாங்க. மூணு வந்துட்டு வாட்டர் ரிலேட்டட், அதனால தான் இந்த இடத்துல டாய்லெட் பாத்ரூமை கட்டுன்னு சொல்லுவான். புதா வந்துட்டு புத்திகாரக்கா ஆறு குபேரான்னு சொல்லுவான், அதனால இந்த இடத்துல மணி ஃப்ளோன்னு சொல்லுவான். சரி, எனர்ஜி ஃப்ளோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எந்தெந்த இடத்துல அந்த எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்றது தான் வாஸ்து. புரிஞ்சுங்களா? கொஸ்டின் வரணும். இது எங்க வைக்கணும், அது எங்க வைக்கணும், கொஸ்டின் கேட்கணும். சொல்லுங்க. ஓஎஸ் பண்ணலாம், பாருங்க இப்படி பண்ணலாம். இது பில்டிங், ஓகே, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். ஓகே, நீங்கள் பெட்ரூம் ஜாஸ்தி வேணும் உங்களுக்கு, இங்கே கிச்சன் பண்ணிடுறீங்க, இது ஹால் பண்ணிடுறீங்க. ஓகே, இதை வந்துட்டு நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு பெட்ரூம் வரலாம், இங்கே ஒரு பெட்ரூம் வரலாம், ஆர் இங்கே ஒரு பெட்ரூம் வரலாம், இங்கே பெட்ரூம் வரலாம், இங்கே பெட்ரூம் வரலாம். ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு நார்த் வெஸ்ட்ன்றதுனால இங்கேயும் பெட்ரூம் வரலாம். இது ஹாலனில் நீங்கள் இது பெட்ரூமாக பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணிக்கலாம். மெயின் டோரை வச்சுட்டு இது ஒரு பெட்ரூம் பண்ணிக்க. இங்கே சில்ட்ரன்ஸ் தூங்கலாம், பெரியவங்க தூங்கக்கூடாது. ஏன்னாக்கா இது தேவமுல்லன்னு சொல்லுவாங்க. கடவுளர்கள் இருக்கிறதுனால பெரியவங்க தூங்கும்போது இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும், அதனால இங்கே தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். இங்கே தூங்கலாம், இங்கே தூங்கலாம், இங்கே தூங்கலாம், இங்கே தூங்கலாம். வீட்டில் பெரியவங்க இந்த இடத்துல தூங்குறது நல்லது. தலையை வந்துட்டு சவுத் பக்கம் தலையை வச்சுன்னு படுக்கிறது நல்லது. வெஸ்ட் பக்கமும் வைக்கலாம், வெஸ்ட் ஈஸ்ட் அண்ட் சவுத் மூணுலேயே வைக்கலாம். நார்த் பக்கம் மட்டும் வைக்கக்கூடாது. பட் சவுத் இஸ் டூ குட். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டது ஆன்சர் வந்துட்டே இருக்கும். ஓகே ஓகே, ரெக்டிஃபிகேஷன் ஒன்றும் இல்லைம்மா. பாருங்க ரூல் என்ன தெரியுது, இங்கே நீங்கள் 9 ஈக்குவல் பட்ஸ் பண்ணுங்க, 4 and 5 இடத்துல மெயின் டோர் வைங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, தேவமுல்லன்னு சொல்லிட்டு இங்கே வச்சிடுறாங்க. இட் வில் நாட் கிவ் வெரி குட் ரிசல்ட்ஸ், தட்ஸ் ஆல், டோன்ட் வரி. ஜாஸ்தி தலையை கெடுத்துக்க வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட். ஆமாம், ஓகே பண்ணலாம் தானே. அதுக்கு தான் சொன்னேன், நீங்கள் போடலாமே, ஒன்றும் கிடையாது. டாய்லெட் வரலாம். அதான் இங்கே டாய்லெட் பாத்ரூம் கிச்சன் வரலாம், இங்கே டாய்லெட் பாத்ரூம் கிச்சன் வரலாம். நோ 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 இல்லை, அது நீங்கள் இதுக்கு போகிறீங்க. நார்த் ஈஸ்ட் ஆர் சவுத், அது நார்த் வெஸ்ட் ஆர் சவுத் ஈஸ்டில் வந்து கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் வரலாம். தட் இஸ் தி ரூல். ஓகே, இங்கே வரலாம், இங்கே தான் வரணும். சவுத் ஈஸ்டில் தான் கிச்சன் வரணும். ஆல்டர்னேட்டிவ் இஸ் ஹியர். புரிஞ்சுங்களா? அப்புறம் கிச்சனில் வந்துட்டு நீங்கள் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கணும். ஸ்டவ் நீங்கள் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட் இருக்கிறது நல்லது. ஓகே, அப்புறம் லிஃப்ட் எங்கே வருது? லிஃப்ட் வந்து நம்ம வைக்கிறது நல்லதுமா, வைக்கக்கூடாதுன்னு இல்லை, வேற பக்கம் வைக்கக்கூடாதுன்னு இல்லை. ஓகே, நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் நின்று சமைக்கிறது நல்லது. ஓகே, அப்புறம் லிஃப்ட் வந்துட்டு நார்த் வெஸ்ட்ல வரலாம், இல்லை சவுத் ஈஸ்ட்ல வரலாம். பிரம்மஸ்தானத்தில் வரக்கூடாது, நார்த் ஈஸ்ட்ல வரக்கூடாது, சவுத் வெஸ்ட்ல வரக்கூடாது. ஓகே, these 2 areas are suitable for lift. clockwise direction இருக்கணும், ஆன்டி clockwise இருக்கு. அதுக்கு ஸ்ட்ரிப்ஸ்ன்னு கிடைக்கும், ஸ்ட்ரிப்ஸ் பிரமிட் ஸ்ட்ரிப்ஸ் கிடைக்கும். இங்கே இப்படி இருக்கும் ஸ்ட்ரிப்ஸ், இதில் பிரமிட்ஸ் இருக்குது. ஆமாம், இதில் பிரமிட் பீசஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்.
இதில் பிரமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை கொண்டு வந்துட்டு கீழே ஸ்டெப்ஸ் கீழே பெயிண்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே, தட் வில் சால்வ் தட் ஏரியா. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க தான் ஆன்சர் வந்துட்டே இருக்கும். சார் இந்த இதுல இதில் இந்த வெஸ்ட் சைடுல ரோடு வெஸ்ட் சைடில் ரோடு இருக்கு. ரோடு ஓகே, இந்த இந்த இது சொல்லிருக்காங்க இந்த கால் ஆமா, ஆமா. இங்கே நார்த் ஈஸ்டில் புத்து இருக்குது. புத்து இருந்தால் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த புத்து மண்ணை டோட்டலாக எடுத்துருங்க, வேறு மண்ணை டிரான்ஸ்போர்ட் பண்ணுங்க. டோட்டலாக எடுக்கணும். நீங்கள் பாதியில் விட்டிங்கன்னா மறுபடியும் வந்துடும். டோட்டலாக எடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வந்து வந்து அந்த இது காணாம போயிடுச்சு. கனம் போயிடுச்சுனாலும் அந்த இடத்த கொஞ்சம் ரிமூவ் பண்ணிடுங்க. ஏன்னாக்கா அங்கே அந்த 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 மண் வந்துட்டு நீங்கள் பில்டிங் கட்டின பிறகு சைடு எஃபெக்ட் கொடுக்கும். அதனால அது ரிமூவ் பண்ணுறது நல்லது. சார் நான் வந்து அந்த டிவைடர்ல தண்ணி பாத்துட்டே வந்தேன் இதுல. ஓகே, பட் அங்கதான் தண்ணி வருது. எங்கே? அந்த நார்த் ஈஸ்ட்ல தண்ணி வருது. நார்த் ஈஸ்ட்ல தண்ணி வர்றது ரொம்ப நல்லது இல்லைங்களா? அங்க வந்து மரத்தை ஒரு மரம் இருக்கு, அது வெட்டிட்டு ஒரு 15-20 வருஷம். என்ன மரம் அது? அது வந்து இந்த ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஓகே, தென்னை மரமா இருந்தாக்கா நீங்கள் ஒன்று கட் பண்ணீங்கன்னா 2 தென்னம் காயை கொண்டு போய் யாராவது வளர்க்குறவங்க கிட்ட கொடுத்துடணும். தென்னை மரம். அது தட் இஸ் தி ரூல். அதுக்காக அந்த கேட்டேன். மரம் வந்து வெட்டி திரும்ப வந்து வந்துட்டே கண்டினியூவா வந்து அவ்வளவு பச்சையா இருக்கு. வேரோடு எடுத்துருங்க. தென்னை மரம் வெட்டினாக்கா வீட்டில் தென்னை மரம் இப்போ இங்கே ஒரு தென்னை மரம் இருக்குமா, வீடு கட்டுறப்ப அதை எடுக்கணும். அந்த மாதிரி எடுக்கிறப்ப என்ன பண்ணுங்க, 2 தென்னங்கன்று யாருக்காவது தானம் கொடுங்க. ஓகே, தட் வில் ஹெல்ப் யூ. சார் அதான் சார் அங்க தண்ணி அந்த டிவைடர்ல பார்க்கும்போது அந்த மூலையில தண்ணி இருக்கு. சார் நார்த் ஈஸ்ட்ல தண்ணி இருக்கிறது ரொம்ப நல்லது. யூ கேன் டூ இட் தேர். நார்த் ஈஸ்ட் தான் சம்புக்கோ போருக்கோ நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் 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 கேட்கணும். கொஸ்டின் கேட்டால் தான் ஆன்சர் வந்துட்டு, இல்லைன்னா யோசனை பண்ணி சொல்லணும். கேட்கும்போது ஐ வில் கம் அவுட் வித் ஆன்சர்ஸ். So utility area எங்க வச்சா கரெக்ட்டா இருக்கும் சார்? ஃபார் வாட்? Washing machine for சேம் நார்த் ஈஸ்ட் ஆர் சவுத் வெஸ்ட். தீஸ் 2 ஏரியாஸ் யூ கேன் யூஸ் இட். வாட்டர் ஜாஸ்தி இங்கே வேஸ்ட் பண்ணும்போது வேஸ்டிங் வாட்டர்ஸ் இங்கே வைக்கிறது ரொம்ப நல்லது. பீரியட்ஸ் டைமில் லேடிஸ் இங்கே இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த பாடி வில் கெட் கிளியர் வெரி ஃபாஸ்டர். ஒரு பழைய இது ஒரு காலத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து கிணறு இருந்தது. ஓகே, விவசாய காலத்துல ஓகே. அந்த இடத்துல பில்டிங் ஆயிடுச்சு. அகைன் நாங்க ஒரு வீக்கெண்ட் பண்ணும்போது அந்த இடம் ரொம்ப இதுவா தெரிஞ்சது. எல்லாம் மூடிட்டு கிளியர் பண்ணி கட்டியாச்சு. அதனால என்ன சார் those days all ஒன்றும் சார், நீங்கள் சிட்டி ஏரியா கன்வெர்ட் எப்படியா இருக்கு, ஜனங்க வாழலையா? பட் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இந்த வீட்டுக்குள்ளே என்னென்னத்தை எப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா வாழலாம்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அதை ஃபாலோ பண்ணணும். மூலையில வந்து அந்த சிங்க் வச்சிருக்காங்க. இந்த சைடு இந்த மொழியில வேண்டாம். வாட்டர் ஜாஸ்தி ஃப்ளோ இருந்துச்சுனாக்கா பிள்ளைங்களுக்கு கோஆப்ரேஷன்ஸ் கிடைக்காது, செலவு ஜாஸ்தியாகும். முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணு. நீங்கள் கிச்சன் மட்டும் எடுத்து காமிக்கிறேன். திஸ் இஸ் ஒன்லி கிச்சன் இந்த ஏரியா. ஓகே, கிச்சன் உள்ள என்ட்ரு ஆகுறீங்க. என்ட்ரு ஆகும்போது சேம் ரூல். ஈஸ்ட்ல இட்ல என்ட்ரு ஆகலாம், இங்கே என்ட்ரு ஆகலாம், இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது, இங்கே என்ட்ரு ஆகலாம், இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது, இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது, இங்கே என்ட்ரு ஆகலாம், இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது. திஸ் தி ரூல். எந்த ரூம் போனாலும் என்ட்ரி ஷுட் பி லைக் திஸ். உள்ள வந்துட்டீங்கன்னா இதை வந்துட்டு செப்பரேட்டா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை 4 பாகம் பண்ணிக்கோங்க. சவுத் ஈஸ்ட் ஏரியா கிச்சன் ஏரியா, இங்கே ஸ்டவ் வச்சுக்கோங்க. சிங்க் இந்த இடத்துல போடுங்க. ஓகே, வெயிட்டு